நல்லா இருக்கீங்களா? உங்களை இந்த தேர்தல் பிரச்சாரம் கூட்டம் மூலமாக சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. முக்கியமான இந்த சந்திப்பு, முக்கியமான இந்த கூட்டம், முக்கியமான இந்த தேர்தல் உங்களுடைய தலையெழுத்தை மாற்ற இருக்கின்ற இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர், படித்தவர், பண்புள்ளவர், பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் முதலில் அங்கே நின்று போராடி அவர்களுக்கு குரல் கொடுத்து பெண்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கின்ற பெண்களுடைய உரிமைகளை மீட்டெடுத்து அதிலும் பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அவருக்கு நியாயம் வருகின்ற வரை அவர் ஓய மாட்டார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வேட்பாளர், படித்தவர், எளிமையானவர், எல்லாவற்றுக்கும் மேல் ஒரு பெண் வேட்பாளர். இந்த தொகுதி இதுவரை ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தது கிடையாது. முதல் முறையாக வர இருக்கின்றார். நம்முடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகிறது எனக்கு முன்பு பேசிய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சதாசிவம் அவர்களும், மாவட்ட செயலாளர் என்னுடைய அருமை தம்பி ராஜசேகர், பாரதிய ஜனதா கட்சியின் கதிர் சுதீர் முருகன் அவர்கள், பாலு அவர்கள், ஜெகநாதன் அவர்கள், சண்முகம் அவர்கள், செல்வராஜ் அவர்கள், ராஜா அவர்கள், பாரதி அவர்கள், மோகன்ராஜ், சிவகுமார், தென்னரசு, ராஜசேகர், ரவி, ராமன், கபிலன், அமமுகவின் மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய எஸ் கே செல்வம் அவர்கள், மாதேஸ்வரன் அவர்கள், இளங்கோ அவர்கள், சாம்ராஜ் சிங் என்கின்ற பொன்னுசாமி, ஆறுமுகம், சக்திவேல், சதீஷ் அவர்கள், நல்ல தம்பி முருகேசன், ரங்கநாதன், விக்னேஸ்வரன், விஜயா, ஐஜே முத்துசாமி அவர்கள், கேசவன் அவர்கள், சுதாகர் அவர்கள், சேகர் அவர்கள், பழனிசாமி அவர்கள், பாபு அவர்கள், மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களின் ராஜ்குமார் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசின் சுசீந்திரன் அவர்கள், ராமசாமி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் ரேவதி ராஜசேகர் மாவட்ட சேர்மன், உதயகுமார் ஒன்றிய செயலாளர் மணி, சங்கர் சர்மா, சுரேஷ்குமார், ராமேஸ்வரன், பழனிசாமி, துரை அருள், பாரதி, ராஜப்பன், தாமரைச்செல்வன், மோகன், தமிழ்வாணன், எஸ் கே மோகன், கோபால், கதிரவன், முருகன், அருண் பிரசாத், நீலா, சோபனா, ரேவதி, அர்த்தநாதீஸ்வரன், பிரபா, குஷ்பு, முருகன், கௌசல்யா, மேகாலயா, சங்கர், நாகம்மாள், பிரபு, குமார் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நம் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் அண்ணன்மார்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், வியாபார பெருமக்களே, விவசாய பெருமக்களே, ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. நான் சொல்லியிருக்கின்றேன், நம்முடைய இனமான காவலர், சமூகநீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளரை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். கடந்த தேர்தலில் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் ஒரு தவறை செய்திருக்கிறீர்கள். என்ன தவறுன்னு உங்களுக்கு தெரியும். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் மருத்துவர் செந்தில் அவர்களை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள். செந்தில் அவர்கள் 5 ஆண்டு காலத்தில் இங்கே ஒரு முறையாவது வந்தார்களா? நீங்கள் அவரை பார்த்தீர்களா? இந்த பகுதிக்கு அவர் ஏதாவது செய்திருக்கின்றார்களா?
சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ தேர்தல் வந்தோம் வரோம் போவோம் ஓட்டு போடுறதுலாம் கிடையாது. நல்ல ஒரு வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும். இந்த தேர்தலில் 2 முக்கிய செய்திகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 1, நல்ல வேட்பாளர். 2, எதற்காக நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். இதுவரை நாம் சின்னத்தை பார்த்து நம்ம வாக்களிச்சிருக்கிறோம். இல்ல சில தேர்தலில் ஜாதியை பார்த்தோ அல்லது மதத்தை பார்த்தோ அல்லது மொழியை பார்த்தோ அல்லது இனத்தை பார்த்தோ நம்ம வாக்களிச்சிருக்கிறோம். சின்னத்தை பார்த்து தொடர்ந்து வாக்களிச்சிருக்கிற காரணம், அந்த காலத்துல காமராசர் அவர்கள் காலத்துல, அண்ணா அவர்கள் காலத்துல அவர்கள் நேர்மையான முறையிலே அரசியல் கடைபிடித்தார்கள். நேர்மையான வேட்பாளர்கள் நிறுத்தினார்கள். அந்த நம்பிக்கையில் தான் அண்ணா நிறுத்திய வேட்பாளர்களுக்கோ அல்லது காமராசர் அவர்கள் நிறுத்திய வேட்பாளர்களை நாம் கண்மூடித்தனமாக வேட்பாளர் யாருன்னு கூட தெரியாம சின்னத்தை பார்த்து நம்ம ஓட்டு போட்டோம். அதன் பிறகு வந்த எம்ஜிஆர் அவர்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல வேட்பாளர்கள் நமக்கு நிறுத்தினார்கள். அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாம் வேட்பாளர் என்ற பெயரில் அவர்களுடைய அடிமைகள், அவருக்கு வேண்டியவர்கள், அவருடைய தெரிந்தவர்கள், ஒன்றும் தகுதி இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள், அவர் கொள்ளையடிக்க வேண்டும் நோக்கத்திலே வந்தவர்கள், இவர்களைத்தான் வேட்பாளராக இவ்வளவு காலமாக நிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னுமா அந்த சின்னத்தை பார்த்து நீங்க ஓட்டு போட போறீங்க? போதும் போதும், வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க. கடந்த முறையும் இந்த தப்பு தான் பண்ணீங்க. நீங்கள் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி என்னை 2014 தேர்வு செய்தீர்கள். உங்களுக்கு நான் நன்றியுடன் பட்டவன். ஆம்புலன்ஸ் வருது, அது மட்டும் கொஞ்சம் வழி விடுங்கப்பா. நம்ம விட்டு ஆம்புலன்ஸ் தான் பாது. இப்போ நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? இந்த தேர்தலில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அத்தனை பேரும் நான் சொன்னது போன்ற வேட்பாளரை பார்த்து வாக்களியுங்கள். இந்த தேர்தலில் 3 வேட்பாளர்கள், பிரதான கட்சியில் இருக்கின்ற 3 வேட்பாளர்கள். ஒரு வேட்பாளர் நம்ம கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி. அவர் உங்களுக்கு நன்றாக தெரியும். 20 ஆண்டு காலமாக இந்த பகுதிக்கு பல முறை வருகை தந்து உங்களுடைய சுகதுக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்காகவும் பல நேரத்தில் அத்தனை கிராமங்களுக்கும் சென்று பிரச்சாரம் செய்திருக்கின்றார். கடந்த காலத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் வந்திருக்கின்றார். அவரை நீங்கள் பல முறை பார்த்திருக்கிறீர்கள். MA சோசியாலஜி PhD படித்திருக்கின்றவர். MA சோசியாலஜி PhD டாக்டரேட் பட்டம். ஐநா சபையிலே 5 முறை பெண்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் சௌமியா அன்புமணி அவர்கள். ஐநா சபையில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற்றவர். அமெரிக்காவில் பாஸ்டன் நகரில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே பயிற்சி பெற்றவர் சௌமியா அன்புமணி அவர்கள். அதைவிட பெரிய பயிற்சி நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர் தொடங்கின பசுமை தாயகத்திலே 20 ஆண்டுகள் பயிற்சி பெற்று தலைமை தாங்கியிருக்கின்றார். 30 லட்சம் மரக்கன்றுகளை அவர் தலைமையில் நடப்பட்டது தமிழ்நாட்டிலே. 1500 ஏரி குளங்களில் அவர் தூர்வாரி இருக்கின்றார். இப்படி
தகுதியான நம் வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் எடுத்துங்க. இப்போ அடுத்தது அதிமுக வேட்பாளர் ஒரு மருத்துவர், அங்க தருமபுரி GH வேலை செய்யறார். நல்ல மருத்துவர் தான். ஆனா அவர் பக்கத்து தெருவில் கூட அவர் தெரியாது. அவர் அரசியல் வந்தது கிடையாது. அங்க அதிமுக நகர செயலாளர், தருமபுரி நகர செயலாளருடைய பையன், நல்ல பையன். ஆனா அந்த பையனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அதிமுக இங்கேயும் ஆளுங்கட்சி கிடையாது, மத்தியிலும் ஆளுங்கட்சி கிடையாது. அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது. இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் ஆக போறது கிடையாது, முதலமைச்சர் ஆக போறது கிடையாது. அதனால அது இல்லாம தருமபுரியில் உள்ள KP அன்பழகன் இருக்கிறார். அவர் அதிமுக வேட்பாளர் நில்லுனா நிற்பார், உட்கார்னா உட்காருவார். இப்படிப்பட்ட வேட்பாளர் அதிமுக வேட்பாளர். சரி, அடுத்த வேட்பாளர் யாரு? திமுக வேட்பாளர். திமுக வேட்பாளர் முதலாளி எங்க தெரியுமா இருக்காரு? திருவண்ணாமலையில் இருக்கார். அண்ணாமலையார் இல்ல, ஏவா வேலு. அவர் அங்க திருவண்ணாமலை விட குறுநில மன்னர். அவர் ஏவா வேலு திமுக வேட்பாளர் நில்லுனா நிற்பார், உட்கார்னா உட்காருவார். நான் சொன்னேன்ல, அண்ணா காலத்திலேயே காமராஜ் காலத்தில் நல்ல வேட்பாளர் நிறுத்தினாங்க. அதன் பிறகு வந்தவர்கள் அவர்களுக்கு வேண்டியவர்கள். அவர் சொன்னது பேச்ச கேட்கறது, இவங்க சொன்னாங்க கேட்கிற பேச்ச. அப்படிப்பட்ட வேட்பாளர்கள் உங்களுக்கு வேணுமா? அல்லது ஐநா சபையில பெண்களுக்காக குரல் கொடுத்த நம்முடைய சௌமியா அன்புமணி உங்களுக்கு வேட்பாளராக வேணுமா, உறுப்பினராக வேணுமா? அது மட்டுமல்ல, இதுவரை தர்மபுரி தொகுதியில இதுவரை ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தது கிடையாது. ஏமா வரணுமா வேணாமா? உறுதியா வரணும், உறுதியா வரணும். சரி, அடுத்த காரணம் ஏன் நீங்க இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும்? 57 ஆண்டு காலம் மாறி மாறி திமுக அதிமுக ஆட்சி செய்து வருகிறது தமிழ்நாட்டை. 57 ஆண்டு காலம் என்றால் அரை நூற்றாண்டுக்கு மேல் நாம் பிறக்கலாம். பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த 2 கட்சி, இவங்க மேல கோவனா அவங்க மேல கோவனா அவங்க மேல கோவம் இவங்க, மாத்தி மாத்தி மாத்தி. இப்ப 2 பேர் மேல கோவனா என்ன பண்ண போறீங்க? 2 பேரும் வேண்டாம், ஒதுக்குங்க, போதும். இவர்கள் ஆட்சி செய்தது போதும். இவர்களால் தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்ய முடியாது. இனி இவர்களால் தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்ய முடியாது. காரணம் அவர்களுக்கு தெரியாது. நிர்வாகம் என்ற போர்வையிலே இந்த இரு கட்சிகளும் வியாபாரம், வணிகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். They are not doing any administration. They are doing pure business. அவ்வளவுதான். இன்னொரு நம்ம ஆம்புலன்ஸ் இன்னொன்று வருதுப்பா, வழி விடுப்பா, வழி விடுப்பா, வழி விடு. இதுதான் திட்டம். இதுதான் திட்டம், உயிர் காக்கின்ற திட்டம். இந்த திட்டத்தை இந்தியாவுக்கே கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். இது என் திட்டம். நான் தைரியமா சொல்லுவேன். இது தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்தியாவில் 22 மாநிலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான உயிரை காப்பாற்றுவது இதுதான் திட்டம். ஸ்டாலின் கொடுக்கிறாரு திட்டம். அவர் திட்டம் சொல்றது என்ன தெரியலமா? என்ன 1000 ரூபாய் நான் கொடுக்கிறேன், 1000 ரூபாய் கொடுக்காரா, அது திட்டம்னு சொல்றேன். திட்டம் கிடையாது. அதெல்லாம் அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு உங்க வாழ்க்கைய நடத்த முடியுமா? சரி, அது அப்புறம் நான் பண்றேன். இப்ப நான் ஏன் இந்த 2 கட்சிகளும் வேண்டான்னு சொல்றேன். நான் இந்த 2 கட்சிகளுக்கு 57 ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்துட்டோம். இந்த கட்சிகள் 2 கட்சிகளும் 3 தலைமுறைகளை நாசப்படுத்தி விட்டார்கள் மதுவை கொடுத்து. இப்பொழுது இந்த தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை இளைஞர்களும் மது இல்லாத ஒரு சூழல் இருக்க முடியாது. இதுதான் இந்த திராவிட மாடல். இவங்க சொல்ற திராவிட மாடல். ஒரு பக்கம் மது, அடுத்த பக்கம் போதைப் பொருட்கள்.
எனக்குமா இந்த மது குடிச்சா கூட வீட்டுக்கு வந்தா அந்த நாத்து அடிச்சா தெரிஞ்சு போயிடும் குடிச்சிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த போதைப் பொருள் இருக்குல்ல, கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், எல்எஸ்டி, அசிட்டபைல், ஆம்பெட்டமைன், இந்த மருந்து மாத்திரை எல்லாம் அமெரிக்காவில் கிடைக்கிறது, அதெல்லாம் தமிழ்நாட்டில் கிடைக்குது. எங்க கிடைக்குது? பள்ளிக்கூடம் வாசல்ல கிடைக்குது, கல்லூரி வாசல்ல கிடைக்குது, சாதாரண மார்க்கெட்ல கிடைக்குது. இப்ப நான் சொன்னேன்ல, மது குடிச்சா நாத்தடிக்கும் தெரிஞ்சிடும். இந்த போதை பொருள்லாம் தெரியாது, உங்களுக்கே தெரியாது. 1 வருஷம் 2 வருஷம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தினாங்கன்னா அவன் மாட்டம் வருவான், ரூம்ல பூட்டிப்பான், உட்கார்ந்து பாப்பான், ஒண்ணுமே தெரியாது. எப்ப உங்களுக்கு தெரியும்? 1 வருஷத்துக்கு அப்புறம் தெரியும். அதுக்குள்ள அவனை மீட்டெடுக்க முடியாது. இத இப்போ தெரு தெருவா வித்துட்டு இருக்கிறாங்க, ரொம்ப நாசப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு மிக மோசமான சூழல் இருக்கிறது. எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் நிர்வாகம் என்னன்னு தெரியாதுமா. திமுகவுக்கும் தெரியாது, அண்ணா திமுக முடிஞ்சு போச்சு. அதுல அந்த காலத்துல இருந்தது, இப்ப மாறி போயிடுச்சு. இன்னும் அந்த 2 கட்சியில நம்பி 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 நம்ம ஓட்ட வீணாக்காதீங்க, போதும். அதான் நான் சொல்றேன், இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சௌமியா அன்புகளை வெற்றி பெற வையுங்கள். 2026 2 ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தலில் திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நான் உருவாக்குகின்றேன், நாங்கள் உருவாக்குவோம். அந்த நிலை வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கும் வித்தியாசம் ரொம்ப கிடையாது. இவர்கள் அடுத்த தேர்தலுக்காக திட்டமிடுவார்கள். ஆனால் நாங்க அடுத்த தலைமுறைகள் எப்படி வாழ வேண்டும், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் திட்டமிடுவோம். இது உறுதி. ஆனால் தான் நான் மீண்டும் கேட்கின்றேன், இப்ப இந்த கோனூர் பக்கத்தில் மேட்டூர் டேம், இந்த மேட்டூர் டேம் உடைய உபரி நீர் வேணும்னு அதுக்கு போராட்டம் செய்ய வேண்டியது. அதாவது நான் முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ண தெரியுமா? வெள்ளம் நீர், மிச்ச நீர், உபரி நீர்லாம் வேண்டாம். ஆத்துல டேம்ல இருக்கிற நீர் எப்பவுமே இந்த பக்கம் வர மாதிரி ஒரு திட்டத்தை நான் கொண்டு வருவேன். நான் வருஷத்துல ஒரு 20 நாள் மிச்ச நீர் போது பாரு, அந்த மிச்ச நீர் தான் இந்த பகுதி. அதுக்கு சண்டை போட வேண்டியதா இருக்கு. நம்ம எம்எல்ஏ சதாசிவம் போய் சொன்ன, நான் சதாசிவத்துல சண்டை போடு பண்ணலன்னா நீ ஆத்துல குச்சிடு, நான் சொன்ன யோசனை தான் அது. நீச்சல் தெரியுமா? தப்பு, நான் வேற என் மேல பழி வந்திருக்கேன். இதுதான், இப்படிதான் திட்டங்கள் வேண்டும். ஆந்திராவில் போலாவரம் இடம் இருக்கு, தெலுங்கானாவில் டேம். அதுல ஒரு நாளைக்கு 2 TMC தண்ணி நீரேற்று மூலமா கொண்டு போறான். ஒரு நாளைக்கு 2 TMC. ஒட்டுமொத்தம் இந்த மேச்சேரி பகுதி, கோனூர் பகுதி, மேட்டூர்ல இருந்து இந்த பகுதிக்கு ஒரு வருஷத்துல 1 TMC தண்ணி இருந்தா போதும். செழுமையா இருக்கும், விவசாயம் செழிக்கும், பசுமையா இருக்கும், குடிநீர் பிரச்சனை தீரும். 1 TMC. அது இந்த டேம் நிச்சயமா எடுத்து போலாம். இதுதான் திட்டம். இதுக்கெல்லாம் இவங்களுக்கு அந்த கூறுலாம் கிடையாது. அதெல்லாம் நான் அவனை தப்பாலாம் பேசல, ஆனா ஆத்திரமா இருக்கு எனக்கு. இன்னும் அடுத்து இன்னொரு ஆம்புலன்ஸ் வருதா? வழி விடுங்கப்பா, வழி விடுங்க. அதனால இதெல்லாம் சிந்தியுங்கள், சிந்தித்து நிறைய பேசணும்னு இருக்க. நான் மேட்டூர் போனோம், அப்புறம் அந்த பக்கம் கடைசியில கோவிந்தவாடி வரைக்கும் போனோம். சரி, ஒரே ஒரு செய்தி, அரசு ஊழியர்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். இங்க நிறைய அரசு ஊழியர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பணி நிலைப்பு செயல்படுத்தப்படுவார்கள். வாக்குறுதி எண் 153. இரண்டாவது எண் 70 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 10 விழுக்காடு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். வாக்குறுதி எண் 308.
மூணாவது, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும். வாக்குறுதி எண் 309. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தத்துவத்தின்படி ஆசிரியர்களுக்கு இடையிலான ஊதிய முரண்பாடுகளை களையப்படும். வாக்குறுதி எண் 311. அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் சத்துணவு பணியாளர்களுக்கும் அரசு ஊழியர்கள் ஆக்கப்படுவார்கள். வாக்குறுதி எண் 313. இந்த 5 வாக்குறுதி அரசு ஊழியர்களுக்கு திமுக அளித்து 3 ஆண்டுகள் ஆகிறது. அதில் மிக முக்கியமானது பழைய ஓய்வூதியம். 3 ஆண்டுகள் வந்து பழைய ஓய்வூதியத்தை பற்றி திமுக அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்தியாவிலே 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அரசு ஊழியர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் வேண்டும் என்றால், கிடைக்க வேண்டும் என்றால், நீங்கள் இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும். இப்போ திமுக இந்த தேர்தலில் தோத்துடுச்சுன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு உடனே பயம் வந்துடும். என்ன பண்ணுவார்? அடுத்த மாசமே ஐயோ தோத்துட்டோமா, அடுத்த மாசமே கையெழுத்து போட்டு உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவார். நான் சொல்லித்த நியாயம் தானே? இதேதான் 2011 நடந்தது. ஜெயலலிதா அம்மையார் வந்த நேரத்தில் அரசு ஊழியர்களை 1.5 லட்சம் பேர் ஜெயிலில் பிடிச்சு போட்டாங்களே. அதன் பிறகு 2004 நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைஞ்ச ஜெயலலிதா அதன் பிறகு என்ன பண்ணாங்க? மறுபடியும் அன்னைக்கு இருக்கிற வழக்கெல்லாம் ரத்து பண்ணாங்க. நிறைய நடந்து வரலாறு. அதே போன்று இந்த தேர்தலிலும் அதில் நீங்கள் செய்யுங்கள். அதே போன்று திமுக இந்த சட்டமன்ற தொகுதி, மேட்டூர் சட்டமன்ற தொகுதி கொடுத்த கிட்டத்தட்ட 7 வாக்குறுதி 2021 7 வாக்குறுதியில 1 கூட நிறைவேற்றல. அப்ப எந்த நம்பிக்கை வைத்து நீங்கள் மீண்டும் மீண்டும் திமுக அண்ணா திமுகவுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்ல, அவங்க மேல நம்பிக்கை முற்றிலும் இழந்து விட்டது. மக்கள் இழந்து விட்டார்கள். ஆனால் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். பெரியோர்கள், தாய்மார்கள் முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம். நல்ல ஒரு வேட்பாளரை மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுத்தியிருக்கின்றார். முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நிச்சயமாக நல்ல நேர்மையானவர், உழைக்கக்கூடியவர், நல்ல திட்டங்களை கொண்டு வருவார். அவர் மட்டுமல்ல, நானும் சௌமியா அன்புமணி அவர்கள் இணைந்து உங்களுடைய உறுப்பினராக நாங்கள் செயல்படுவோம். கடந்த காலத்தில் நான் செயல்பட்டேன், எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தேன். நிச்சயமாக நான் மீண்டும் செயல்படுவேன். காரணம், என்னை நீங்கள் எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள். வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு நன்றிகடன் பட்டவன். அந்த உரிமைகள் தான் உங்களை நான் கேட்கின்றேன். இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி MA சோசியாலஜி PhD அவர்களை நீங்கள் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்ய வேண்டும். அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லாம் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். தேர்தல் நாள் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று காலையில் சென்றவுடன் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 6வது இடத்தில் இருக்கின்ற சௌமியா அன்புமணி. எத்தனாவது இடம்? 6வது இடம். 6வது இடத்துல இருக்குமாங்க பேரு. 6வது இடத்துல சௌமியா அன்புமணி மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நன்றி, வணக்கம்.